வி சேகர் சார் வந்து அவரை வந்து பாக்யராஜ் சாரோட அசோசியேட்டாக அவர் இருக்கிறதுலேருந்தே எனக்கு தெரியும். ரத்தத்தின் ரத்தமேன்னு ஒரு படம் பாக்யராஜ் சாரோட நான் நடித்தேன். அந்த படத்தில் வந்து இவரை வந்து அசோசியேட் டைரக்டராக இருந்தார். ஸோ என்னை ஷாட்டுக்கு தூக்கிட்டு போகிறது வர்றது அது எல்லாமே அவர் தான் பண்ணுவார். அப்போருந்தே எனக்கு தெரியும். அவரோட படங்கள் நிறைய படங்கள் சின்ன வயசில் நடிச்சிருக்கேன். அவரோட கடைசி படம் வந்து சரவண பொய்கையில் அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். அதுதான் அவரோட கடைசி படம். அதுதான் வந்து விவேக் சாருக்கும் கடைசி படம். ஸோ அந்த படம் வந்து நடிக்கும்போது அவர் ரொம்ப நல்ல டைரக்டர்னு எப்படி சொல்கிறேன்னா, சமுதாயத்தில் அப்போ என்ன நடக்குதோ அதை வந்து கதையாக எடுப்பார். அண்ட் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றதுல ஒவ்வொரு உறவுகளுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிற ஒரு டைரக்டரு. ஸோ அப்படி ஒரு டைரக்டர் திருவள்ளுவரோட திருக்குறளை ஒவ்வொன்றையும் வந்து படமாக எடுத்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணுறதுல வந்து ஒரு ரொம்ப நல்ல டைரக்டர். அவரால் பல குடும்பங்கள் ஒத்துமையாக வாழ்ந்திருக்குன்னு சொன்னால் அந்த மாதிரி ஒரு டைரக்டரை வந்து தமிழ் சினிமா இழந்தது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு.